என்னடா சிவா புதுசா பைக் வாங்கியிருக்க? எப்படி உனக்கு இவ்வளோ காசு கிடைச்சு? சொல்லுடா சிவா, எப்படி? நம்ம கிட்ட தான் புதையல் இருக்கேம்மா, அதை வச்சுதாம்மா நான் வாங்கினேன். அதில் ஒரு செயின் மட்டும் எடுத்தேன், அதை எடுத்து விற்று இந்த பைக்கை வாங்கினேன். அதனால தான்மா அந்த பைக்கை வாங்கினேன், வேற எதுவும் இல்லைம்மா. வேற யார் நமக்குலாம் காசு தர போறா நம்ம இருக்கிறதுக்கு? ஏன்டா இப்படிலாம் பண்ற? உங்க அண்ணனுக்கு தெரியாம நீ இப்படிலாம் பண்ணிட்டு தெரியல. அவன் ஏதாவது சொன்னேன்னா என்ன பண்ண நானு? அடுத்து அவன் என்னையிலதான் வந்து கேள்வி கேட்பியா? இன்னும் அதை நான் பிரிச்சு கூட உங்களுக்கு கொடுக்கல, அதுக்குள்ளேயும் நீ என்ன பண்ணிட்ட? போய் அதை விற்று பைக் வாங்கிட்டு வந்திருக்க. அவன் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது எனக்கே தெரியாடா. உன் பொண்டாட்டிக்கிட்ட தான்டா உன்னை சொல்லணும், அவ்வளோதான்டா உன்னை விளக்கு மறைச்சு அடிக்க சொல்லணும். நீங்க எதுக்குமா கவலைப்படுறீங்க? அண்ணன்கிட்ட அதெல்லாம் சொன்னா புரிஞ்சுப்பியாம்மா? அவன் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, சரியா? நாங்கள் அதே மாதிரி சண்டையும் போட மாட்டோம். தேவையில்லாம கவலைப்படாதீங்கம்மா. காவியாவுக்கும் சேர்த்து அப்படியே ஒரு ஸ்கூட்டி வாங்கலாம்னு நினச்சி ஸ்கூட்டியும் வாங்கிட்டேன். இனிமேல் அது வரப்போகுது. இந்த இப்போ கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ என்னமோ சொல்ற சரி, ஆனால் 2 பேர் சண்டை வராமல் இருந்தால் சரிதான். நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சரியா? ஆனால் சண்டை போடாமல் மட்டும் இருங்க, ஓகேவா? நீங்கள் வேற எதுவுமே நீங்கள் பண்ணவும் வேணாம். அப்போ நீங்கள் காவியாவை கூப்பிடுங்க. காவியா, காவியா கொஞ்சம் வெளியே வாம்மா, உன் புருஷன் உன்னை கூப்பிடுறியா? வேமாவா? என்னங்கத்த காலங்கத்தால என்னாச்சு? எதுக்கிட்ட கூப்பிட்டீங்க? என்ன சொல்லுங்கத்த. என்னங்க புதுசாக பைக்லாம் இருக்கு? எங்கே வாங்குறீங்க நீங்கள் இந்த பைக்கை? எப்படி உங்களுக்கு காசு கிடச்சிச்சு? நல்லா இருக்கே, சூப்பராக இருக்குது. இது என்ன இப்போ புது மாடலாங்க? நல்லா இருக்குங்க. எங்கேங்க வாங்குனீங்க? இல்லை யார் பைக்கையா எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன், சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த புதையலை விற்று அப்படியே எனக்கு ஒரு பைக் வாங்கினேன், அவ்வளோதான். காவியா நீயே சொல்லுமா, இவன் இப்படிலாம் பண்ணுறியா? அண்ணனுக்கு தெரிஞ்சால் என்னம்மா ஆகுது? அவன் என்னம்மா நினைப்பேன்? இன்னும் அதை நம்ம பிரித்து வேற கொடுக்கல. அதை இன்னும் பிரித்து கொடுக்காமலே அவன் இப்படி பண்ணிட்டு திரியான். அவன் வாட்டுக்கு ஏதாவது வந்து நம்ம கூட சண்டை போட்டால் என்னம்மா பண்ணுறது? அத்தை சொல்கிறது சரிதாங்க. ஏங்க இப்படி வாங்கினீங்க? அதுவும் இன்னும் பிரிக்க கூட இல்லை. ஏதாவது சண்டை வந்தால் என்னங்க பண்ண? குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துச்சுன்னா குடும்பம் இதுவே போயிடுமே. நீங்கள் எதுக்கு தான் இவ்வளோ சீரியஸாக எடுத்திருக்கீங்களோ? காவியா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது காவியா. ஓகேவா? நான் அந்த சர்ப்ரைஸை பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ காவியா. அதே மாதிரி உனக்கு ரொம்ப பிடிச்சது வேற. நீ ரொம்ப நாள் என்கிட்ட கேட்டுகிட்டே வேற இருந்த. நீ இதெல்லாம் நினச்சி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காத, சரியா? நான் இருக்கேன், என்ன நான் பார்த்துக்கிறேன், அண்ணனை நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, அது அப்படி என்ன சர்ப்ரைஸு எனக்கும் சொல்லுங்களேன். நான் வேமா அதை பார்க்கணும் போல் எனக்கு ஆசையாக இருக்குங்க. இதான் சொல்லுங்கங்க, ஏன்னா என் மண்டை வெடிச்சிடும். அது ஒன்றும் இல்லைம்மா, நீயே பாரு. நீ பார்த்தா தான் அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வேற சொன்னியா, நீ ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த, என்கிட்ட கூட கேட்டிருக்க. என்னவா இருந்தாலும் வேமா காட்டுங்க. ஏன்னா போய் சமைக்கிற வேலை வேற இருக்குது, நான் வேற அதை போய் செய்யணும். குழந்தைங்களாம் பசியில் இருக்குங்க. சரிடா, அப்போ நீ போய் அதை எடுத்துகிட்டு வா. நீ இங்கேயே இரு காவியா, சரியா? நான் உன்னை கண்ணை மூடிட்டு தான் அந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போவேன். சரிங்க. ஓ மை காட், வாவ், சூப்பரா இருக்குங்க. அதுவும் எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் ஸ்கூட்டி. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வேற வாங்கியிருக்கீங்க, அதாங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க. உனக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் தான்மா. ஸ்கூட்டி எடுத்து ஓட்டிப்பாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த நாள் நான் மறக்க மாட்டேன். சூப்பரா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஓடுதுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த நாள் நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்படியாம்மா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தானே. வேற என்ன வேணும் எனக்கு? இதுக்கு போய் இவ்வளோ பேசிட்ட நீ. உனக்கு ஒரு இதான வாங்கி கொடுத்துருக்கேன். நல்லா தான் இருக்கு, ஆனால் என்ன பண்ண, அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோன்னு தான் பயமா இருக்கு. சரி ரோஷினி, அவள் புரிஞ்சுப்பா. எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும். அவன் சந்துருவை தான் என்ன பண்ண, அதெல்லாம் அவருமே புரிஞ்சுப்பாருத்த. என்னமோ சொல்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வேகமாகவே அந்த புதையலை பிரித்து உங்களுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும், வேற வழி இல்லை. அப்போ நாளைக்கே பிரிக்கலாம். பைக் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ் ஜாலி, இனிமேல் பைக்ல தான் நான் ஸ்கூலுக்கு போக போறேன். வாவ்
அப்போ வா நம்ம போய் ஸ்கூட்டியில் போய் உட்காந்து விளாட்லாம். வா அக்ஷயா போகலாம் வா. சரி வா போலாம் போலாம் வா போய் ஏறி உட்காரும். ஜாலி 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 போலாம் போலாம் ரைட் போலாம் போலாம் ரைட் போலாம் இன்னைக்கு வந்து டான் 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 டான். ஐயோ அக்ஷயா. அறிவுங்கிறதே கொஞ்சம் கூட இருக்காது உங்களுக்குலாம். எந்திரி 2 அடியை போடணும் உங்களெல்லாம். சப்பு சப்புன்னு போட்டாதான் உங்களுக்குலாம் அறிவு வரும். கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஸ்கூலுக்கு போகிற நேரம் பார்த்து எப்படிலாம் பண்ணுறேன். இவெல்லாம் சுழி பிடிச்சவன் போல. சரி விடுங்க அத்தை, ஏதோ பண்ணிட்டாங்க, சின்ன பிள்ளைங்க தானே, ஏதோ விளாட்றோன்னு சொல்லி ஸ்கூட்டியை போட்டாங்க, அதனால ஒன்றும் இல்லை அத்தை. சரி நீங்கள் போய் கிளம்புங்க. சரி விடுங்கம்மா, அதனால என்னம்மா, சின்ன பிள்ளைங்க தானே ஏதோ ஆசைப்பட்டு பண்ணிடுச்சுங்க, அதனால ஒன்றும் இல்லை. சரி நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம். பாய், போயிட்டு வரோம். பாய் பாய், போயிட்டு வரேன். ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. பாய், போயிட்டு வரோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.